இதுக்கு முன்னாடி லவ் பண்ணிருக்கீங்களா? அப்படிலாம் வேணாம்க்கா. அது வந்து ஒரு போருக்கு நடந்த ஒரு காதல். ரெசியூம் போட்டுக்கிறான். பொண்ணு பையன்லாம் அதெல்லாம் கிடையாது, யார வேணாலும் லவ் பண்ணலாம். அம்மா அப்பா அந்த மாதிரியா? பயப்படாதடா. அவங்க வந்துட்டு வேற ஒருத்தவங்க வந்து கமிட் ஆயிட்டாங்க. ஸோ அதனால வாங்குனது எல்லாமே வலுப்பு தாங்க. அப்படி எத்தனை பேர்? 4 பேர் ஒன் சைடு பண்ணாங்க. 4 பேர். நல்ல உள்ள இருந்தா போதும். நல்ல 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 உள்ள இருந்தா ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இதுக்கு முன்னாடி லவ் பண்ணிருக்கீங்களா? பண்றேன். அப்படிலாம் வேணாம்க்கா. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணா? லவ்லாம் பண்ணிருக்காங்க. பிரேக்கப் ஆயிருச்சோ? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. இல்ல லவ் பண்ண, பட் அது சொல்றதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்துட்டு வேற ஒருத்தவங்க வந்து கமிட் ஆயிட்டாங்க. லவ்வே வேண்டாம் வாழ்க்கையில. வேண்டாம். ஏன் எதுக்கு? ஏன் இல்லாம காதல் தான் வந்து உயிர் மூச்சன்னா இருக்காங்களே, அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்வீங்க? இருக்கிறவங்க இருக்கட்டும்க்கா. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு நாள் பிரேக்கப் ஆக தான் போகுது. ஓ மை காட், அப்ப பிரேக்கப் ஆகும்னே சொல்றீங்களா? இல்லக்கா, இப்ப இருக்கிற லவ் வந்துட்டு எப்படி சொல்றது, என்ன ஆனாலும் சும்மா ஒரு சின்ன சண்டைனா கூட, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா கூட பிரிஞ்சு தானே போறாங்க. யாருமே வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இல்ல, பிரிஞ்சு தான் போறாங்க. சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடடா, நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடா. எத்தனை வருஷம் லவ்ப்பா உனக்கு? இப்போ ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அது வந்து ஒரு போருக்கு நடந்த ஒரு காதல். ரெசியூம் போட்டுக்கிறான். இப்பதான் வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கிறான். எத்தனை மாசம் ரெசியூம் போட்டீங்க? ஒரே பொண்ணு ஒரே பொண்ணு. எத்தனை வருஷம் லவ் பண்ற? ஒரு 1.5 வருஷம். 1.5 வருஷம். ஒன் சைடா? டபுள் சைடு. ஆமாண்ணா, இப்படி ஆட்டு இல்லன்னா இப்படி ஆட்டு, எதையா ஒண்ணு ஆட்டு. லவ்ல நிறைய கஷ்டங்கள்லாம் வந்திருக்கும், இருந்தாலும் ஒரு சில பல்ப் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஏதாவது நடந்திருக்கா உங்க லைஃப்ல? பல்ப்லாம் நிறைய நடக்குதாங்க, தினமும் நடக்குதா? அதெல்லாம் தினமும் நடக்குதா? தினமும் என்னங்க நடக்குது அப்படி? என்ன பண்றது, சண்டை தான். எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? எப்ப வரீங்க? எப்ப வரீங்க? எப்ப வரீங்க? எவ்வளவு சண்டை வந்தாலும் டப்புன்னு பேசணும், அவ்வளவுதான். பல்ப் மூமெண்டா இருக்கு. ஆனா இது இங்க சொல்லுமா அப்படின்னு யோசிக்கிறேன். சொல்லுங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. லவ் பண்ணேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. 4 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் போயிட்டு அவங்க கிட்ட சொல்லலான்னு போகும்போது அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இல்ல எனக்கு எங்கேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப பெரிய பல்ப். பெரிய பொண்ணா அவங்க? பெரிய பொண்ணா இல்ல, என் ஏஜ் பொண்ணு தான், பட் இதுவாயிடுச்சு. வாங்குனது எல்லாமே வலுப்பு தாங்க. அப்படி எத்தனை பேர் லவ் பண்றீங்க? 4 பேர் ஒன் சைடு பண்ணாங்க. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. சரி, அந்த 4 பொண்ணுங்களுக்கு இப்ப வந்து சொல்லுங்க, ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா சொல்லுங்க. இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அந்த 4 பொண்ணு எப்படி இதை பாப்பாங்க இந்த வீடியோவை, அவங்களுக்கு ஏதாவது இப்ப சொல்லணும்னா சொல்லுங்க. அவங்க என்ன பாக்கலையே லவ் பண்ணது? ஆமா, அப்படியே பின்னாடி போறது, அப்படியே பாக்குறது, வந்துருது வீட்டுக்கு. அப்படியா? ஏன் போய் நீ முன்னாடி போய் சொல்ல தைரியமா? கான்ஃபிடென்ட் வாழ்க்கையில இந்த கான்ஃபிடென்ட் இல்லைன்னு வையேன், பிக் ப்ராப்ளம் வச்சு. அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா, டேய் நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஆயிட்டேன் பாத்தியா? அவங்க அம்மா கூட போவாங்க. நீ அம்பி மாதிரி ட்ரை பண்ணிருக்கலாமே, அம்மா கிட்ட சொல்லிட்டு. அப்புறம் இந்தாங்க மாமி. என்னது இது? லவ் லெட்டர். வேலண்டைன்ஸ் டேக்கு என்ன கலர் ட்ரெஸ் போட போறீங்க? வேலண்டைன்ஸ் என்ன ட்ரெஸ்னா ரெட் கலர் போடலான்னு. ரெட் கலர் போடலான்னு, ஏன்னா அதான் கமிட்டட். ஏன் கிரீன் கலர் போடுங்க, நிறைய அப்ளிகேஷன்ஸ் வரும். வேணாங்க. வேணாம்டா, 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 வேணாம்டா. வேலண்டைன்ஸ் டேக்கா கருப்பு ட்ரெஸ் தான் நீங்களா போட்டு வருவீங்களா? வீட்டுல பாஸ்டர் மாதிரி வருவாங்க. வீட்டுல எந்த ட்ரெஸ் சைன் பண்ணி வச்சிருக்காங்களோ எங்க அப்பா அதை நான் போட்டு வந்தேன். இப்போ உங்களுக்கு லவ் எல்லாம் வந்தா ஏத்துப்பீங்களா? வந்தா ஏத்து போனா வராதுக்கா முதல்ல, அதுக்கப்புறம் அதை பத்தி யோசிக்கணும். ஏன்டா வராது? நம்ம ஒரு பொண்ணு இப்படி இருக்கணும்னு யோசிக்கிறாக்கா, அப்ப அந்த பொண்ணு அப்படிதானே யோசிக்க.
சொன்ன ஓனெல்லாம் எதுவுமே இது நடக்காது. பேசிட்டு அவங்க கேரக்டர் பிடிச்சிருந்தா மட்டும் தான். ஓகே இப்போவா இப்போ இந்த செகண்ட் இப்போ வேணாம்க்கா. இப்ப வேண்டாம் இப்போ வேண்டாம் 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 படிக்கிற பசங்க நாங்க, அதனால எங்களுக்கு வேண்டாமா? அப்படின்னு இல்லை. எப்படி இருந்தாலும் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. அவன் நம்மளுக்கு செட்டே ஆனாலும் ஃபேமிலிக்கு செட் ஆகாதுல்ல. ஒருவேளை இப்ப வந்து ஒரு பொண்ணு வந்து வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணுது, ரொம்ப நல்ல பொண்ணு, சூப்பர் பொண்ணு, நீ தான் வேணும்னு ஒத்த கால நிக்குது, அப்ப என்ன பண்ண? ஓகே வந்தா ஓகே சொல்றேன், ஆனா வராதுக்கா, அது எனக்கே தெரியும்க்கா. வந்தா ஓகே சார். அப்படியே சொல்லு, வந்தா நான் ஓகே சொல்றேன்னு சொல்லு. ஓகே சார். ஓகே சார். இல்லக்கா, லவ் மேரேஜ்லாம் இல்லக்கா, அரேஞ்ச் மேரேஜ் தான். அரேஞ்ச் மேரேஜ் அந்த பையன் லவ் பண்ண மாட்டீங்களா? அதுக்கு பண்ணலாம். அப்ப சொல்லுங்க இப்பவே. அவரு அப்புறமா காட்டுங்க 10 வருஷம் கழிச்சு. இந்த வீடியோ அங்கேயே தான் இருக்கும். சொல்லுங்க. எப்படி சொல்றது? என்னக்கா சொல்லணும்? கல்யாணம் வந்துருவது சொல்ல மாட்டீங்களா? கல்யாணம் பண்ணலாம். சரி, நான் வந்துட்டு கொஞ்சம் ஜாலி கேரக்டர், எனக்கு ஏத்த மாதிரி அவங்க இருக்கலாம். அவங்க இருந்தா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். ஃபியூச்சர்ல வந்தா நம்மளால தர வேண்டிய லவ் காமிக்க வேண்டியது அவங்க. அப்படியே அவங்க கிட்ட சொல்லுங்க, எப்படி ஃபியூச்சர்ல பாப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சொல்லுங்க அப்படியே. யார் சொல்றீங்க? உங்க வைஃப் ஃபியூச்சர். சரி, என்கிட்ட வந்தா மட்டும் போதும், என்னோட மொத்த லவ்வையும் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஓகே. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. உங்க ஆள் வந்து இப்போதைக்கு இல்லன்னு நினைக்கிறேன். சரி, உங்க ஆளுக்கு ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்றீங்க? எனக்கு லைஃப்ல கிடைச்ச ஒரு நல்ல பொண்ணுக்கா. லைஃப் ஃபுல்லா கிடைச்ச நல்ல பொண்ணு, வேற பொண்ணு வேண்டாம். வேணாங்க, இந்த பொண்ணே போதும். அது போதும். அவங்க பேர் சொல்வீங்களா? அவங்க பேர் மாலினி. மாலினி. வீட்டுல மாட்டிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பரவாயில்ல. எங்கடா இந்த ஏரியா தாங்க இருக்கான், அவன் மட்டும் என் கல்ல மாட்ட வெட்டாம விட மாட்டேன். வேலண்டைன்ஸ் டேனா வந்து பொண்ணு பையன்லாம் அதெல்லாம் கிடையாது, யார வேணாலும் லவ் பண்ணலாம். அம்மா அப்பா அந்த மாதிரியா? பயப்படாதடா. ஓ, நீ அப்படி நினைச்சிட்டியா? அது இல்ல. சரி, அவங்க அம்மா அப்பாவை நீ லவ் பண்றல? பண்றேன். அம்மா அப்பாக்கு தான் சொல்லு. அம்மா அப்பாக்கு எது சொல்லணுமா? நேர்ல பார்த்தாலே சொல்ல மாட்டாங்க, நீங்க வீடியோ எல்லாம் எடுக்கிறீங்க. அவங்களுக்கு எப்படி போவாது, இருந்தாலும் சொல்லு, என்னைக்காவது ஒரு நாள் காட்டணும்னா. எதுவுமே வேணாம். நல்ல பையனா அவ்வளவுதான். நல்ல பையனா இருக்கியா? அவ்வளவுதாக்கா. வீட்டுல இருக்கவங்களுக்கு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. உனக்கு ஏதாவது கேர்ள்ஸ் கிட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கா? இப்படிதான் இருக்கணும் எனக்கு வரப்போற? இல்ல அப்படிலாம் இல்லை. எப்படி வந்தாலும் ஓகே. அவங்க எப்படியா இருந்தாலும் இருக்கட்டும், நம்ம இஷ்டம், நம்ம எப்படி வேணா இருக்கலாம். அதாவது எப்படி வேணா இருக்கணும், ஃப்ரீயா விடணும். ஆமா, ஃப்ரீயா இருக்கணும். ஓகே, நம்ம ஃப்ரீயா மீறி அவங்க அதே மாதிரி நல்ல உள்ள இருந்தா போதும். நல்ல நல்ல உள்ள இருந்தா போதும். அவ்வளவு நல்ல உள்ளம் இருந்தா உனக்கு ஓகேவா? எனக்கு ஃப்ரீயா விடணும், எங்க போனாலும் என் கூட வரலாம். இது பண்ணாத அதை பண்ணாதெல்லாம் சொல்லக்கூடாது. எதுவா இருந்தாலும் நானும் சொல்லிடுவேன், அவங்களும் வந்துட்டு எதுவா இருந்தாலும் சொல்லலாம். இப்ப நீ ஒரு பொண்ணையே பாக்குறனா கூட அந்த பொண்ணு செம்மையா இருக்குன்னு அது என்கிட்டயே சொல்லு, பரவாயில்ல. நானும் சரி, ஆமாண்டா செம்மையா தாண்டா இருக்கு அப்படின்னு நானும் சொல்லுவேன். ஓகே. எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாதுக்கா. எனக்கு வந்து நான் எதுக்கு இருக்குன்னே தெரியாம இருக்கேன், ஏதோ இருக்கேங்க. என்னடா வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டியாடா? இல்ல, அந்த அளவுலாம் கிடையாதுக்கா, ஏதோ கடுப்பா இருக்கா? எக்ஸாம் டென்ஷனா? என்னக்கா எக்ஸாம் டென்ஷனா? டெஸ்ட் வச்சிட்டாங்களா? அதெல்லாம் கிடையாது. ஹோம்வொர்க் கொடுத்துருக்காங்க? அதெல்லாம் கிடையாது. எதுவுமே இல்லடா. காலேஜ் படிக்கிறடா நீ, நம்பு. ஸ்கூல் படிக்கல, சரியா? வேலண்டைன்ஸ் டேவோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னப்பா உனக்கு? எனக்காக்கா, எனக்கு என்ன, கூட ஒரு ஆளு, போக பீச், அவ்வளவுதான். பீச்சுக்கு மட்டும் போனா போதுமா உனக்கு வேலண்டைன்ஸ் டேக்கு? வேற எங்க போறது? வேற எங்கேயும் வேண்டாமா? வேற எல்லாம் வேணாம், நம்ம பீச் வரைக்கும் கடைசி வரைக்கும் போயிட்டு இருந்தா ஓகே. இல்ல இந்த மாதிரி அப்படியே ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படி சுத்தி பார்த்துட்டு ஒரு மாளிகைலாம் என்ன தியேட்டருக்கு போயிட்டு அந்த மாதிரி டைரி மில்க் பிரிப்பாங்க, சாப்பிடுவாங்க. அவ்வளவுதான் வேலண்டைன்ஸ் டே. டைரி மில்க் பிரிப்பாங்க, சாப்பிடுவாங்க. டைரி மில்க் பிரிக்கணும். இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்க்குலாம் புரியுங்க அது. சரி, இந்த காலத்து கப்பிள்ஸ்க்கு என்ன சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? சொல்லணும்னா என்ன சொல்றது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாழுங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி